அதாவது சந்திர கிரகணம் என்பது கும்ப ராசியில தாங்க நடைபெறுது. கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல இந்த சந்திர கிரகண நிகழ்வு நடைபெறுது. புரட்டாதி நட்சத்திரம் என்பது எதுன்னா குருவோட நட்சத்திரம். குருவோட இன்னொரு 2 நட்சத்திரம் என்னது? புனர்பூசம் மற்றும் விசாக நட்சத்திரம். அதனால மிதுன ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்கு முன்னாடி ராசி பின்னாடி ராசியான மகரம் மற்றும் மீன ராசிக்கும் இந்த பாதிப்பு இருக்கு. ஆக இந்த சந்திர கிரகண நிகழ்வுனால இந்த 5 ராசிகளுக்கு பாதிப்புகள் உண்டாகும். எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்? அதாவது இவங்களுக்கு மன சங்கடங்கள் உண்டாகும், மன தோய்வு ஏற்படும், மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். சந்திரன் என்றாலே மனோகாரகன் தானே. அந்த மனோகாரகன் என்ன பண்ணுவாருன்னா நம்முடைய கான்பிடன்ஸ் லெவல்ல குறைப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமா ஏற்படும். எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம வேதனைப்படுற இடத்துல கோவத்தை அதிகமா வெளிப்படுத்துவோம். கோவப்படுற இடத்துல நம்ம இன்னும் அக்ரெசிவா செயல்படுவோம். அதே மாதிரி தேவையில்லாத மன சஞ்சலம் உண்டாகும். எதுக்கு அழறோம்னு தெரியாம அழுவோம், எதுக்கு கோவப்படுறோம்னு தெரியாம கோவப்படுவோம். எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பை காட்டுறது, இதெல்லாம் மனோகாரகனான சந்திரனால பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? அந்த சந்திரனும் ராகுவும் இணையும் போதுதான் இந்த சந்திர கிரகண நிகழ்வு நடைபெறுது. அதனால இந்த 5 ராசிகள் கிரகண சாந்தி பூஜை பண்ணிக்கணும். அதாவது சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலையே முடிஞ்சிருது. அப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில நீங்க வழக்கம் போல எழுந்து, அது காலையிலன்றதுனால எல்லாருமே குளிச்சு அவங்க கடமையை முடிச்சிடுவீங்க. குளிச்சுட்டு போய் கோயில்ல போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சா பச்சரிசியோ அல்லது தயிர் சாதமோ தானம் பண்ணுங்க. ரொம்ப எளியவர்களுக்கு நம்ம எப்ப எந்த தானம் பண்ணாலும் சரி எளியவர்களுக்கு தானம் பண்றதுதான் உகந்தது. அதனால ரொம்ப எளியவர்களுக்கு நீங்க தயிர் சாதத்தை தானம் பண்ணுங்க. கோயில்ல பச்சரிசி தானமா கொடுங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உணவு எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டவர்கள், வயசானவங்களா இருந்தாலும் சரி, காலையிலேயே குளிச்சு முடிச்சிடுங்க. காலையில குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நீங்க உணவை எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாருமே இந்த கிரகண நேரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பூஜையோ ஒரு சின்ன வழிபாடோ ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி எந்த ராசிக்குலாம் இந்த கிரகண நேரம் யோகமா செயல்பட போகுதுன்னா ரிஷப ராசி, கன்னி ராசி மற்றும் தனுசு ராசி, இவங்களுக்குலாம் இந்த கிரகண நேரம் ரொம்பவே யோகமா இருக்குங்க. ஆமாங்க. அதாவது என்னன்னா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செயல்படலாம் நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க.